Hello friends, welcome back to our channel. நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஃபீச்சர்ஸ், அப்டேட்ஸ் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கினாலும் இன்னைக்கு இந்த வீடியோ வாட்ஸ்அப் பத்தின வீடியோ தான். வாட்ஸ்அப்ல சில பேருக்கு தெரிஞ்ச சில பேருக்கு தெரியாத சில ஃபீச்சர்ஸ் பீட்டா வெர்ஷன்ல இருந்து நார்மல் யூசர்ஸ்க்கு எல்லாம் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, எப்படி யூஸ் பண்ணும், அதுல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ்ஸில் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கு ஒர்க் பண்ணி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்ல ஒரு ஃபியூச்சர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அதை ரெண்டு வேளையில ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு வேளையில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு அண்ட் நார்மல் யூசர்ஸ்க்கு ஏதாவது பக்ஸ் எல்லாம் இல்லையா இல்லைன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. அப்படி சில ஃபியூச்சர்ஸ் வந்து இது வரைக்கும் பீட்டா வெர்ஷன்ல இருந்துச்சு. இப்போ நான் சொல்ல போற இந்த 5 ஃபியூச்சர், 5 ட்ரிக்ஸ், 5 அப்டேட், 5 டிப்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த 5 ஃபியூச்சருமே நார்மல் வாட்ஸ்அப் எல்லாருமே யூஸ் பண்ற வாட்ஸ்அப்ல தான் இருக்கு. இந்த ஃபியூச்சர் இதெல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன லெஜெண்ட் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், டெலிகிராம்ல செல்ஃப் டிஸ்ட்ராக்டிங் மோட் இருக்கும். ஒரு மெசேஜை ஒரு டைம் சென்ட் பண்ணிட்டு அவங்க பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகுது. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வேனிஷ் மோட் இருக்கு. பட் வாட்ஸ்அப்ல வந்து டெக்ஸ்ட்ல இருந்துச்சு. இது வரைக்கும் 7 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் பண்ற மாதிரி டிஸப்பியரிங் மெசேஜ் இருந்துச்சு. இப்போ அது இமேஜுக்கும் கொண்டு வந்துட்டாங்க, வீடியோக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஃபீச்சரோட நேம் வியூ ஒன்ஸ் ஃபீச்சர். இந்த வியூ ஒன்ஸ் ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்க யாருக்காவது ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணணும், ஒரு வீடியோ சென்ட் பண்றீங்க, அந்த இமேஜ் அந்த வீடியோவை அந்த பர்சன் பார்த்து முடிச்சோன்னே வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகணும்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க யாருக்கு இந்த போட்டோல வீடியோ சென்ட் பண்ணணும், இந்த வியூ ஒன்ஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணணுமோ அவங்களோட சாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. அவங்களுக்கு எந்த இமேஜ் எந்த வீடியோ சென்ட் பண்ணணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப் பண்ற இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்னு சொல்லி, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா திஸ் போட்டோ செட் டு வியூ ஒன்ஸ் சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த போட்டோ அவங்க பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் சொல்லி காட்டும். மறுபடியும் அந்த போட்டோ ஓபன் பண்ண நினைச்சாலும் ஓபன் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஓபன்ல தான் இருக்கு. இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதுல ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த போட்டோ அல்லது வீடியோவை அவங்க ஓபன் பண்ணி பார்த்தவங்க ஸ்கிரீன்ஷாட் அல்லது ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்துக்க முடியும். இது நம்ம எதுவும் பண்ண முடியாது. மேபி வாட்ஸ்அப் ஃபியூச்சர்ல இதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா, பெஸ்ட் குவாலிட்டியில போட்டோஸ் சென்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யாருக்காவது ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுவோம். இமேஜ் வந்து சென்ட் பண்ணிட்டு அவர் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு டவுன்லோட் பண்ணிட்டு என்னடா இமேஜ் இவ்வளவு குவாலிட்டி லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா நம்ம ஒரு போட்டோவை சென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து குவாலிட்டி லாஸ் ஆகும். அதை வாட்ஸ்அப் கவனிச்சுட்டு இருந்தாங்களோ என்னமோ தெரியல, அந்த அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. பெஸ்ட் குவாலிட்டி போட்டோஸ் நம்ம எந்த ஒரு இமேஜ் சென்ட் பண்றோமோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா குவாலிட்டி லாஸ் ஆகாம நம்ம பர்சனுக்கு வந்து சென்ட் ஆகும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. மேல 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக்கிங்க பாட்டம் ஆஃப் தி பேஜ்ல லாஸ்ட்ல போட்டோ அப்லோட் குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஆட்டோ ரெக்கமெண்டட், பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் டேட்டா சேவர். இதில் செகண்ட் ஆப்ஷன் பெஸ்ட் குவாலிட்டி நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு பேக் வந்து நீங்கள் எந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு இமேஜ் சென்ட் பண்ணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி லாஸ் ஆகாமல் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து போய் இஷ்யூ ஆகும். ஸோ இது 100% குவாலிட்டி லாஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% குவாலிட்டி லாஸ் ஆகாமல் போய் சேராது. ஒரு 80 to 85%, 95% மேக்ஸிமம் வந்து சென்ட் ஆகுது. இதை பற்றி ஒரு டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இனிமேல் நீங்கள் குவாலிட்டியான இமேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். மூணாவது ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சீவ் சாட்ஸை மியூட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்ல யாராவது ஒரு ஃப்ரெண்டோ தெரியாதவங்க யாராவது மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. மெசேஜ் ஏகப்பட்ட மெசேஜ் வந்துட்டு இருக்கு. இனிமேல் நம்ம அவங்களோட பேசக்கூடாது, அவங்களோட மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, அவங்களோட சாட் ஹிஸ்டரி நமக்கு தெரியக்கூடாதுன்னா நம்ம லாங் பிரஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிடுவோம். அச்சீவ் பண்ணோம்னா அது வந்து பாட்டம் ஆஃப் த பேஜ் லாஸ்ட்ல சாட் ஹிஸ்டரியில் அது இருக்கும். யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும், நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அந்த ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்வேஸ் மியூட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த பர்சன் அச்சீவ் பண்ணீங்களோ அந்த பர்சன் வந்து அச்சீவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. அச்சீவ் லிஸ்ட்டுக்குள்ள எந்தெந்த பர்சன் அச்சீவ் பண்ணி வச்சிருக்கீங்களா எல்லாமே ஷோ ஆகும். மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அச்சீவ் செட்டிங்ஸ் ஒன்று ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கீப் சாட்ஸ் அச்சீவ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆயிருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட் யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாதோ அவங்க பண்ணாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து முன்னாடி வராது. பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த அச்சீவ் பண்ண அந்த பாக்ஸ் வந்து இப்போ பாட்டம் ஆஃப் த பேஜில் இல்லை, மேலே டாப் ஆஃப் த பேஜில் இருக்கு. அந்த அச்சீவ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகக்கூடாது, மறுபடியும் லாஸ்ட்ல தான் ஷோ ஆகும்னு வச்சிங்கன்னா அந்த கீப் சாட் அச்சீவ் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா தான் அது லாஸ்ட் வந்து போகும். அந்த கீப் சாட்ஸ் அச்சீவ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆஃப் த லிஸ்ட்ல தான் வந்து ஷோ ஆகும் அச்சீவ் ஆப்ஷன். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த கீப் சாட் அச்சீவ் கொடுத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு வந்து தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்களோ அந்த மெசேஜ் இனிமேல் நோட்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு வராது. அடுத்து நம்ம பார்க்க போற 4வது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ் ஸ்பீட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1x, 1.5x, 2x இந்த மாதிரி ஸ்பீட் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். ஃப்ரெண்ட் அல்லது யாராவது தெரிஞ்சவங்க வந்து நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் பண்றாங்க. அது வந்து 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்டேட் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்ம டிராக் பண்ணி கேட்போம். பட் ஸ்பீட் பண்ண முடியாது. 10 நிமிஷம் பொறுமையா கேட்டா மட்டும்தான் நமக்கு வந்து புரியும் அது என்ன பேசியிருக்காங்க, இல்லாட்டி அந்த வாய்ஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியும். இப்போ இந்த கொண்டு வந்திருக்க அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5x, 1x, 2x கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வாய்ஸ் வந்து
ஸ்பீட் பண்ணி பார்த்துக்க முடியும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வீடியோ வந்து ஈஸியாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஸ்பீட் பண்ணி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஆடியோ மெசேஜாக 10 நிமிஷம் 8 நிமிஷம் 5 நிமிஷம் சென்ட் பண்ணுறாங்களோ இந்த வாய்ஸ் எக்ஸ்பீட் யூஸ் பண்ணி உங்களோட வாய்ஸ் வந்து ஸ்பீடாக நீங்கள் கேட்க முடியும். இது ஒன்லி ஆடியோ கால், நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணுறீங்க அல்லது உங்களுக்கு யாராவது சென்ட் பண்ணுறீங்க, இது 1.5x 2x வந்து நீங்கள் ஸ்பீட் பண்ணிக்கலாம். யாராவது ஒரு MP3 உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோவை சென்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து ஸ்பீட் பண்ணிக்க போகிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல, மேபி ஃபியூச்சரில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது ஒன்லி இப்போ ஆடியோ ஸ்பீட் பண்ணிக்கிற ஆப்ஷன் தான் இருக்குது. அண்ட் நம்ம பார்க்க போகிற 5th அண்ட் ஃபைனல் அப்டேட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வீடியோ காலில் ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நமக்கு யாருக்கு வீடியோ கால் பண்ணும்போது வந்து நம்ம பேசிட்டு இருப்போம். நம்ம அந்த பேசி முடிச்சுட்டு வேற யாருக்கா ஜாயின் பண்ணோம்னா அந்த ஜாயின் ஆப்ஷன் வந்து கொடுக்க கிடையாது. பட் இப்போ அந்த புது அப்டேட் வந்து ஜாயின் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு ஃப்ரெண்ட் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசிட்டே இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது அவங்களோட தெரிஞ்சவங்க யாராவது மறுபடியும் நீங்கள் அந்த பார்ட்டிசிபேட்டாக நீங்கள் ஆட் பண்ணணும்னா நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிக்க ஒரு ஆப்ஷன் ட்ராக் பண்ணிட்டு மேலே ஒரு ஆட் பார்ட்டிசிபேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எந்த பீப்புள் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து ஜாயின் பண்ணுமோ அதை ஆட் பார்ட்டிசிபேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடும். ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ காலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட். வாட்ஸ்அப் வீடியோ காலில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிசிபேட் இனி எத்தனை பேர் வேணும் ஜாயின் பண்ணி வந்து பேசிக்கலாம் வீடியோ காலில். ஃபைனலி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 5 ஃபியூச்சர், 5 டிப்ஸ், 5 ட்ரிக்ஸ், 5 அப்டேட் நீங்கள் எப்படி வேணும் எடுத்துக்கலாம். ஒரு 5 யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஃபியூச்சர் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. பட் இந்த 5 ஃபியூச்சரில் வாய்ஸ் ஸ்பீட் பண்ணுறதாகட்டும், வியூ ஸ்பீட் ஆகட்டும், பெஸ்ட் ஃபோட்டோ குவாலிட்டி ஆகட்டும், இதெல்லாமே நம்ம டெடிகேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ கேலண்டர் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் நீங்கள் செக் பண்ணுறாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்.